ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைல்ல ஏற்படக்கூடிய ஹீட்டிங் ப்ராப்ளம் எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் இந்த மாதிரி மொபைல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்ளிகேஷன் பத்தி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம கூட பெல் ஐகானும் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஃபுல்லா பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுவும் எந்த ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட்லாம் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் பார்க்கல அப்படின்னா லைக் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ செக் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தாராளமாக பேசிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து லைக் பண்ணல அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டைமும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்குமே சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேஜெட்ஸ் அக்சசரிஸ் அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் டிஸ்கிளைன் செல் பண்ணிட்டு வரோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு லோ ஸ்பேஸாக பை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய எல்லா மொபைல்ஸ் எல்லாமே சொல்ல முடியாது. ஒரு சில மொபைல்ஸ் மூலிமா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் கொடுத்த சிப்செட் மூலிமா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொபைலில் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படா இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மொபைலில் ஒரு சில மால்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனாலையும் நம்ம இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்ற ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருக்க முடியும் பார்க்கலாம். இதுக்கு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸில் இருக்குங்க. செட்டிங்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அபவுட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பில்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் 7 டைம்ஸ் டேப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அபவுட் ஃபோனில் இந்த மாதிரி ஆப்ஷனில் போய் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஆப்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அதை பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. இந்த ஆப்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக விடும்போது உங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து டெஸ்ட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீயாக விடும்போது பேக்ரவுண்டில் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து ரன் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் சரி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நமக்கு தெரியாத ஒரு சில மால்வேர் ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் இருக்கும். ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனில் போயிடும். ஸோ அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலுக்கு. இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் வந்து அலோ பண்ண சொல்லும். ஸோ அலோ பண்ணிக்கலாம். அலோ பண்ண பேர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் நோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட மொபைலில் என்ன எவ்வளோ ஃபைல்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே மால்வேர் ஃபைல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும் இந்த மூலிமா. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக ஸ்கேனாக முடிக்கிறதுக்கு 15 மினிட்ஸ் மேலே ஆச்சு. ஸோ நீங்கள் உங்களோட மொபைலுக்கு நிறைய அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி காமிக்கும். இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம் என்னோடய மொபைலில் வந்து ஒரு மால்வேர் வந்து ஃபவுண்டாக இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன மால்வேர் அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் செலக்டட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களோட மொபைலில் இருக்கிற மால்வேர் ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்படி நான் பண்ணுறது மூலிமா நம்மளோட மொபைலில் வரக்கூடிய ஹீட்டிங் ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமா உங்களோட மொபைல் எப்படி ஹீட்டிங் சரி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காம லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் சொன்னீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக மிஸ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பெல் ஐகானும் அதை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம சேனல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.